ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா என்னோட யூடியூப் சேனலை பற்றி தான் பேச போகிறேன். ஆல்ரெடி வந்து 5000 ஃபேமிலிஸ்க்கு மேலே வந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, வெளியில் போகிற விளாகாக இருக்கட்டும், இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் பண்ணுற பிஸ்னஸ் வீடியோ, ஜுவல்ஸ் மேக்கிங் வீடியோஸ், இது எல்லாத்தையுமே ஒரே சேனலில் போடுறதுனால எனக்கு ஏதோ கொச்சம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஃபஸ்ட்டு ஒரு சேனல் நான் வச்சுருந்தேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த சேனலில் வந்து விளாகு இல்லை எங்களோட பர்சனலாக அந்த ரீல்ஸ் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து அந்த பழைய சேனல்லையும், பிஸ்னஸ் வீடியோஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த இப்போ கலர்ஸ் பிரைடல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு நீ மாற்றி வச்சுருக்கேன். அந்த சேனல்லையும் பிஸ்னஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சு நான் அந்த பழைய சேனலையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேல ஓப்பன் பண்ண அந்த கலர்ஸ் பிரைடல் ஸ்டுடியோ இருக்குல்ல, அந்த சேனலையுமே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு 5000க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அந்த பழைய சேனல் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நான் அந்தளவுக்குலாம் வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். எனக்கு அதில் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது அவ்வளோலாம் எஃபோர்ட்லாம் போடல. எனக்கு அப்போ வந்து யூடியூப்பை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது, இப்போவுமே பெருசாக எதுவும் தெரியாது. எனக்கு எது தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இதுவே வந்து இப்போ நான் ரெண்டாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன், அந்த கலர்ஸ் பிரைடல் ஸ்டுடியோ. அந்த சேனலே வந்து எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, 2 சேனலாக வந்து இது பண்ணால் தான் தப்பாக போச்சு. ஏன்னா ஒரு சேனல்லையே நான் வீடியோஸ் ஒழுங்காக போடுறதில்ல. சரி நம்ம இதுக்கப்புறமேலாச்சும் ஒழுங்காக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அந்த சேனல்லையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த சேனல்லையுமே நான் வீடியோஸ் போடுறேன், இந்த சேனல்லையும் நான் வீடியோஸ் போடுறேன். எனக்கு வந்து 2த்துலேயும் மாற்றி போட்டாலுமே எதுக்குமே வியூஸே போக மாட்டேங்குது. அதேமாதிரி எனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஒரு 2 பேர் வந்து மெசேஜ் பண்ணாங்க, ஏன்க்கா நீங்கள் இப்போலாம் வீடியோஸ் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அந்த கலர்ஸ் பிரைடல் ஸ்டுடியோன்ற அந்த சேனலில் வந்து நான் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி அந்த கோபி சுந்தர் விளாக்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நேம் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த நேமை வச்சு தான் நாங்கள் வந்து சேனலே ஓப்பன் பண்ணி பார்ப்போம்க்கா. நேம் மாறினதுனால வந்து அது உங்களோட சேனலுன்றது என் மைண்டுக்கே இதுவாக மாட்டேங்குது. அந்த நேம் தான் நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்லை, அந்த நேம் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேல் தான் நானும் யோசிச்சு, நம்ம ஒரு சேனல்லே வந்து நம்ம சரியாக வீடியோஸ் போடுறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, இதில் நம்மளுக்கு இன்னொரு சேனல் வேறு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என் ஹஸ்பண்டும் சொன்னார், சரி ஓகே நீ அந்த பழைய சேனலையும் வந்து நீ ஓப்பன் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேடி டைப்பில் ஒரு நாள் வீடியோ பண்ணுறதுக்கு வருவாங்க, இன்னொரு நாள் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஸோ வந்து எனக்கு அவரை நம்பி வீடியோ போடுறதுக்குலாம் வந்து எனக்காச்சும் அவருக்கு அந்த மைண்ட் இருந்தால் மட்டும்தான். ஆனால் அவர் வீடியோ பண்ணாருன்னா நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். பட் ஆனால் அவர் அவ்வளோ சீக்கிரம் வீடியோ போட மாட்டாங்க. எதனா ஒன்று மிரட்டி அந்த மாதிரி தான் பிளாக்மெயில் பண்ணி அப்படி தான் ஒரு சில வீடியோஸ்லாம் நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இதில் நான் 2 சேனல்லையுமே மாற்றி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு 2 சேனலுமே வியூஸே சுத்தமாக போக மாட்டேங்குது. அப்புறம் ஆல்ரெடி என்கிட்ட 2 பேர் கேட்டாங்களா, இதில் இன்ஸ்டாவில் கேட்டாங்கன்னு சொன்னால வீடியோஸே போடுறதுனா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு நான் நேம் மாற்றினதுனால நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனில் வருது, பட் வந்து அவங்க அதை வந்து ஸ்வைப் பண்ணி விட்டு போயிடுறாங்களாமா, வீடியோஸ் வந்து பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதை தான் சொன்னாங்க. அதனால் வந்து நான் மறுபடியும் அதே நேம் கோபி சுந்தர் விளாக்ன்ற அதே நேம் நான் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பேர் மாற்றினதுக்கு அப்புறமே பார்க்கலாம் எந்த அளவுக்கு அந்த சப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் அந்த நேமை மாற்றிக்கக்கூடாது, எனக்கு அந்த நேம் சென்டிமெண்ட்டாகவும் எனக்கு அந்த நேம் வந்து ரொம்ப பிடிச்ச நேம். சரி ஓகே இது நேம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தேவையில்லாமல் வந்து நேமை மாற்றி விட்டுட்டேன். கலர்ஸ் பிரைடல் ஸ்டுடியோன்றது எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோட பார்லர் நேம் தெரியும்ல, நான் ஃபஸ்ட்டு பார்லர் வச்சிருந்தேன், பூந்தமல்லியில் பார்லர் வச்சிருந்தேன். அந்த பார்லரோட நேம் தான் வந்து நான் அந்த சேனலுக்கு வந்து நேமாக வச்சுருந்தேன். இப்போ பார்லர் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இப்போ பார்லர் இல்லை. ஒரு சில இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, பர்சனல் ப்ராப்ளம், இந்த மாதிரி காரணத்தினால நான் வந்து பார்லர் வந்து எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில விஷப்பூச்சிங்களால் நான் பார்லர் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு சில துரோகிங்களால் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து அது எனக்கு வந்து யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி எனக்கு கிடைக்கிற வியூஸ் எனக்கு வேண்டாம். ஸோ வந்து நாங்கள் வந்து சொல்கிறாங்க, ஆனால் வந்து உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது அந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் போட சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் வீடியோ போடணும்னு ஆசை தான். பட் வந்து அது எனக்கு என்னோடய ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறது வந்து செட் ஆகும் என்னத்தில். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் தான். எங்கள் ஃபேமிலியிலுமே பெருசாக வந்து அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி அதை வச்சு நம்ம சம்பாதிக்கிறோமோ, அதை வச்சு வீட்டு விஷயத்தெல்லாம் சொல்லி சம்பாதிக்கிறோமோன்னு யாருன்னா எதுவும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் நம்மளுக்கு என்ன பெருசாக லைஃப் ஸ்டைல் ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வந்து நான் மறுபடியும் வந்து இந்த கலர்ஸ் பிரைடல் ஸ்டுடியோன்ற அந்த நேம் எடுத்துகிட்டு மறுபடியும் பழைய நேமே வந்து கோபி சுந்தர் விளாக்ன்ற அந்த நேமே வைக்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து பழைய சப்போர்ட் மறுபடியும் கொடுங்க மக்களே. அப்புறம் வந்து நான் இப்போ பொங்கல் முடிஞ்சு நான் வந்து ஒர்க் போகலான்னு இருக்கேன். நான் அந்த சேனல் நேமை மாற்றினதுக்கு காரணமே, சரி நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியில் வந்து ஒரு குட்டியாக ஒரு போர்டு வச்சிருக்கேன். சரி சர்வீஸ்க்கு வரவங்க வந்து வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. நாங்கள் வந்து ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கோம். ஸோ போர்டு வச்சுட்டு எனக்கு மேக்கப் ஆர்டர் இல்லை ஏதாச்சும் வந்து ஃபஸ்ட்டே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு யாருன்னா வர மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம், நம்ம இதை மட்டுமே நம்பிட்டு நம்ம வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் ஜாபுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்லாம் கேட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொங்கல் முடிஞ்சு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன். நான் அது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு சென்னை வந்தப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு. நான்
2014 நான் வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு அப்போலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வேலையிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்னா எனக்கு அதுதான் ஃபுட் இண்டஸ்ட்ரி. அந்த ஃபீல்டில் இருந்தது தான் ரொம்ப பிடிச்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி நான் வந்து மறுபடியும் அதே ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜாப்லாம் கேட்டு வச்சுருக்கேன். பொங்கல் முடிஞ்சு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் அங்கே ஒர்க்குக்கு போகிறப்ப என்னால் வந்து இடையில வந்து வீடியோஸ்லாம் போட முடியுமா என்னன்னு தெரியல. என்னோட பார்லர் சம்மந்தப்பட்டது, இல்லை பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது, இவ்வளோ நாள் வந்து சாரீ ப்ரீ வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாமே கூட என்னால் போட முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. எப்போ டைம் இருக்கும் நான் அப்போ வந்து அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். அதுக்கு இடையில வந்து நான் பட்ட குட்டி குட்டி ரீல்ஸு, நான் என் ஹஸ்பண்ட் பட்ட குட்டி குட்டி ரீல்ஸு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த கோபி சுந்தர் vlogன்னு அந்த நேம் வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அந்த நேமை நான் மாற்றவே மாட்டேன். ஏன்னா நான் நேம் மாற்றினதுனால தான் எனக்கு என்னோடய சேனலை நானே வந்து ஏதோ இது பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் மறுபடியும் அதே நேம் தான் வைக்க போகிறேன். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.